வந்து நெக்லைனை வந்து முடிச்சிருவாங்க. அதாவது ஸ்லீவ் சைடு ஜாயிண்ட் எல்லாம் முடிச்சுட்டு நெக்லைனுக்கு வருவாங்க. நம்ம சப்போஸ் அந்த டைம்ல நெக்லைன்ல ஏதாவது எக்ஸஸா இருக்குனாலும் நம்ம அந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காண்டி தான் இந்த மெத்தடு. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க எவ்வளோ அழகா வந்து நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து வந்திருக்குன்னு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவுக்கு வந்துடலாம். இன்னும் ரெண்டே வேலை தான், ஸ்லீவ் அட்டாச் அண்டு இது மட்டும்தான். இப்போ ஸ்லீவ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ராங் சைடு மார்க் பண்ணியாச்சு. பண்ணிட்டு நம்ம இப்போ இந்த 1 இன்ச் இருக்குல்ல, ஸோ இந்த கீழே வந்து ஹெம் லைனை வந்து தைக்கலாம். அகைன் இந்த ஸ்லீவையும் இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஸ்லீவ் வந்து நம்ம கீழே ஹெம்லைனை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹெம்லைன்லேயே நம்ம வந்து எம்மிங் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணலாம். பிளவுஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ பிளவுஸை எடுத்துட்டு இப்போ எனக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு. சரிங்களா? ஃப்ரண்ட் பின்னாடி வந்து பேக் பீஸ் இருக்கு. இப்போ ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து எடுக்கும்போது அதாவது ரெண்டு ரைட் சைடும் ஒன்று போல இருக்கணும். சரிங்களா? எடுக்கும்போது நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு நாச் போட்டோம்ல, இந்த நாச் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரணும். சரிங்களா? ஏன்னா நம்ம அங்கதான் குடஞ்சி கட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ரெண்டு சென்டர் பீஸ், அதாவது ஷோல்டர் ஜாயின் பண்ண இடம் இந்த இருக்கு. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணது இந்த பீஸ் தான். ஓகேவா? இந்த பீஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம சென்டர்ல ஒரு நாச் வந்து போட்டிருப்போம்ல, ஸோ அதை வந்து இப்படி ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பண்ணிட்டு இந்த சென்டர்ல 1/2 இன்ச் வந்து வச்சு வந்து கரெக்டா வந்து வச்சு நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம். இந்த ஸ்லீவ்ல 1/2 இன்ச் நம்ம ஸ்டிச் பண்றது ஈவனா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 1/2 இன்ச்